வணக்கம். இன்னைக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மினி வெஜிடபிள் பூரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு 2 கப் கோதுமை மாவு, துருவின கேரட், ஒரே ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோ. ஸோ பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா துருவி நல்லா தண்ணியில் அலசி புழிஞ்சு எடுத்துருக்கிறேன். துருவின உடனே சேர்த்துருங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அடுத்து கொத்தமல்லி இலை தேவையான அளவு, கருவேப்பிலை சேர்க்கறனால சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் கலருக்காக. அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டியாக பசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா பூரி உப்பெல்லாம் வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கட்டியாகவே பசைஞ்சிருங்க. இப்போ ஓரளவு பிசைஞ்சாச்சு. அடுத்து பூரி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் கட்டர்லே பண்ண போகிறேன். நீங்கள் பூரி கட்டை கூட எடுத்துக்கோங்க, எதுனாலும் ஓகே தான். ஸோ கொஞ்சம் பெரிய உருண்டை எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம மினி பூரி பண்ண போகிறோம். கிச்சன் டாப்பில் கூட நீங்கள் வச்சு தேய்ச்சி ஒரே டைமில் நிறைய பூரி ரெடி பண்ணிடலாம். நான் வெஜிடபிள் கட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தேய்ச்சாச்சு. நான் வாட்டர் கேனோட மூடியை யூஸ் பண்ணி குட்டி குட்டி பூரியாக தனியாக எடுக்க போகிறேன். நீங்கள் டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம். எது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுங்க, அப்போ தான் தனியாக அந்த பீஸ் மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பூரிக்குள்ளே வச்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் எதுவும் தனியாக தெரிய போகிறது கிடையாது. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, எல்லாம் இது பண்ணியாச்சு. இப்போ தனியாக அந்த குட்டி இதை மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். நம்ம கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி பசைஞ்சதுனால தனியாக எடுக்கிறதுக்கு நல்லா வருது. தண்ணி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி வராது, அந்த கட்டையிலே ஒட்டிக்கும். ஓகே, ரெடி. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு எடுத்துட வேண்டியதுதான். சீக்கிரமே 2 சைடுமே ப்ரௌன் ஆகிரும். அதனால் உடனே எடுத்துருங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ ஒரு சைடு நல்லா வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி உப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு. திருப்பி போட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. அப்படி காஞ்சதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லா உப்பெல்லாம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஓகே, ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். Thank you.